குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிரஸ்ட் ஃபீடிங் அண்டு ஜாண்டிஸ், இது ரெண்டோட ரிலேஷன் என்ன, இங்கே யூகேல எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி இதை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பேபி வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போன உடனே செகண்ட் டே வந்து வீட்டுக்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸ் ஒருத்தவங்க வருவாங்க. இங்கே வந்துட்டு வீடை செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டில் பேபி வளர்கிறதுக்கு தேவையான கரெக்டான என்வாயன்மெண்ட் இருக்கான்னு அசஸ் பண்ணுவாங்க. ஒழுங்கான காட்டன் நீங்கள் வச்சுருக்கீங்களா, தென் சேஃபாக இருக்குதா, ஓகே, அதுக்கு தேவையான இடத்த நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா, எஸ்பெஷலி பேபிக்கு ஒரு சேஃபான அட்மாஸ்ஃபியர் வீட்டில் இருக்குதா அப்படிங்கிற அசஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு செகண்ட் டே, ஐ மீன் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கு அடுத்த நாள் வருவாங்க. அப்போ டே 5 ஆஃப் லைஃப், 5ஆவது நாள் வந்து பேபியோட வெயிட்டை வீட்டில் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தே வில் லுக் ஃபார் ஜாண்டிஸ். அது டிசிபின்னு சொல்லுவாங்க, இந்த டிரான்ஸ்குட்டேனியஸ் பில்லிமீட்டர், அதை வச்சு ஒரு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் பேப்பர் டெஸ்ட் இருக்குல்ல, கிளாட்டட் ஃபில்டர் பேப்பர் டெஸ்ட்டு, அது வந்து ஜெனட்டிக் டிசீசஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 5 ட்ராப் பிளட்டு கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஃபில்டர் பேப்பரில் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டெஸ்டிங்க்கு அனுப்புவாங்க. ஏதாவது ஜெனட்டிக் டிசீசஸ் இருக்குது, சிக்கிள் செல் அனிமியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு செட் ஆஃப் டிசீசஸ் இருக்குது, ஹைப்போதைராய்டிசம் எல்லாமே, இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பண்ணிடுவாங்க, இருக்குதா இல்லையாங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அந்த விசிட்லேயே அதையும் பண்ணிவிடுவாங்க. வெயிட் லாஸ் வந்து இஃப் இட் இஸ் மோர் தேன் 10% ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ண சொல்லுவாங்க. அது கம்மியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஜாண்டிஸும் பார்ப்பாங்க. ஸோ ஜாண்டிஸ் வந்து இஃப் இட் இஸ் மோர் தென் 250 மைக்ரோ மோல், ஓகே, மில்லி மோல் மேலே இருந்துச்சுன்னா டிசிபியில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ஃபார்மல் பில்லிருபின் செக் பண்ண சொல்லுவாங்க. அப்படி அனுப்பிச்சி விட்டாங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பேபி வரும், வந்த உடனே நீங்கள் ஒரு ஃபார்மல் சீரம் பில்லிருபின் அனுப்புவீங்க, டோட்டல் பில்லிருபின், கான்ஜுகேட் பில்லிருபின் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ப்ளஸ் யூ வில் அசஸ் த ஃபீடிங்கில் தான் மெயின் இஷ்யூ இருக்கும். நம்ம நிறைய காசஸ் ஆஃப் ஜாண்டிஸ் என்ன தான் படித்தாலும், பிரஸ்ட் மில்க் ஜாண்டிஸ், பிரஸ்ட் ஃபீடிங் ஜாண்டிஸ் நிறைய படிச்சிருக்கிறோம். செகண்டரி காசஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நிறைய பண்ணுவோம், இன்னைக்கு கோலிஸ்டசிஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காமனஸ்ட் காசஸ் பிரஸ்ட் ஃபீடிங் ஜாண்டிஸ். அதாவது மில்க் பத்தாமல் தான் யூஷுவலாட்டு பேபிக்கு ஜாண்டிஸ் வரும். யூஷுவலி இட் இஸ் டியூ டு இன்அடிக்குவேட் மில்க் சப்ளை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் அதை தான் அசஸ் பண்ணுவோம், ஃபீடிங் சரியாக இருக்கா இல்லைன்ட்டு. என்ன டைப் ஆஃப் ஃபீடு, ஃபார்முலாவா, பிரஸ்ட் மில்கா. இப்போ ஃபார்முலா மில்க் கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. டே 1 ஆஃப் லைஃப்பில் வில் கிவ் 60 ml per kg per day. செகண்ட் டே வந்து 90, தேர்ட் டே 120, அப்புறம் ஃபோர்த் டே ஆன்வர்ட்ஸ் இட் இஸ் 150, 165 வரைக்கும் போகலாம். 150 அண்ட் அபவ் இருந்தாலே போதும், 150 ml per kg per day. இது ஃபார்முலா மில்கில் நீங்கள் அசஸ் பண்ண முடியும். டைரெக்டாக பிரஸ்ட் ஃபீடிங் எடுக்கிறாங்கன்னா நம்மளால் அசஸ் பண்ண முடியாது. எவ்வளோ நேரம் பேபி லேட்ச் பண்ணுது, டியூரேஷன், ஒரு சைடில் பேபி வந்து 20 minutes லேட்ச் பண்ணுது, அடுத்த சைட்லேயும் லேட்ச் பண்ணுது. ப்ளஸ் உங்களுக்கு பிரஸ்ட் மில்க் அடிக்குவேட்டாக இருக்கிறதுக்கான மற்ற கொஷின்ஸையும் கேட்போம். பேபி நல்லா யூரின் பாஸ் பண்ணதான்னு பார்ப்போம், அவ்வளோதான். பிரஸ்ட் ஃபீடிங் பேபிக்கு இந்த கொஷின்ஸ் தான் கேட்போம். ஃபார்முலா ஃபிட்னா தான் அந்த கால்குலேஷன் போடுவோம். சில பேர் எக்ஸ்பிரஸ் பிரஸ்ட் மில்க் கொடுப்பாங்க, MEBM சொல்லுவோம், மெட்டர்னல் எக்ஸ்பிரஸ் பிரஸ்ட் மில்க். அதை வந்து இந்த பம்ப் வச்சு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அதை தனியாக பாட்டிலில் போட்டு அதை ஃபீட் பண்ணுவாங்க. அதுவும் தட் ப்ராக்டிஸ் இஸ் ஆல்சோ வெரி காமன். ஓகே, யா, ஸோ வந்து யூஷுவலாட்டு நான் சொன்ன மாதிரி மில்க்கு கம்மியாக இருந்தால் பேபிக்கு ஜாண்டிஸ் வரும். ஸோ அந்த டே 5 ஆஃப் லைஃப்பில் டிசிபி மோர் தேன் 250 இருக்கும்போது அவங்கள இங்கே அனுப்பி விடுவாங்க. சீரம் பில்லிருபின்னு பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். யூஷுவலாட்டு ஹையாக இருந்துச்சுன்னா வி வில் அட்மிட் த பேபி. ஒரு சார்ட் இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, பூட்டானி நோமோகிராம்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்கும். அது மாதிரி இங்கேயும் ஒரு நைஸ் கைட்லைன்ஸில் ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டில் வந்துட்டு இஃப் இட் இஸ் இன் த ட்ரீட்மெண்ட் ரேஞ்ச் பேபி வில் கோ ஃபார் ஃபோட்டோதெரப்பி. ஸோ பேபியை ஃபோட்டோதெரப்பியில் போட்டதுக்கப்புறம் யூஷுவலாக டபுள் சர்ஃபேஸ் ஃபோட்டோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். வேறு பில்லி பிளாங்கெட்டுன்னு ஒன்று இருக்கும், பில்லி பிளாங்கெட்டும் யூஸ் பண்ணுவோம். அதுவும்
நல்லாவே வேலை செய்யும். டபுள் ஃபோட்டோதெரப்பி இன்னும் பெட்டர் ஆக்சுவலாக. தென் வி வில் செக் அனதர் பிலிருபின் ஆஃப்டர் 6 hours. ஃபஸ்ட்டு பிலிருபின் வந்து 6 hours கழித்து பார்ப்போம். அது கன்சிடரபுளாக குறையுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் பிலிருபின் வந்து 8 hours ஒன்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம். 50 மைக்ரோமோல்ஸுக்கு மேலே ட்ராப் ஆகிடுச்சு ஜாண்டிஸ் அப்படின்னா வி வில் ஸ்டாப் ஃபோட்டோதெரப்பி. ஓகே, அதுக்கப்புறம் 12 hours கழிச்சு வி வில் செக் ரீபவுண்ட் பிலிருபின். மறுபடியும் செக் பண்ணுவோம், திருப்பி கூடிக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிற செக் பண்ணுவோம். அப்படி திருப்பி கூடல, கன்சிடரபுளாக கூடல, அகெயின் இட் இஸ் 50 boxes பிலோ த ட்ரீட்மெண்ட் லைன் அப்படின்னா ஃபர்தராக பிலிருபின் டெஸ்டிங் எதுவும் கிடையாது. ஓகே, இதில் என்ன ஒன்று, இந்த குரூப் அண்ட் டேட் பார்ப்போம். பிளட் குரூப்பிங் அண்ட் டேட்னு சொல்லுவோம் இல்லையா, டிஏஜிடி. அந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு 3+ பாசிட்டிவ்னு வந்துச்சு. யூஸ்வலாக பாசிட்டிவ்னு வராது, டேட் வந்து பாசிட்டிவ் வராது. டேட் பாசிட்டிவாக வருது, மோர் தேன் 2+ பாசிட்டிவாக வருதுன்னா வி வில் செக் த ஹீமோக்ளோபின் ஆல்சோ. ஓகே, ஸோ அந்த மாதிரி பேபிஸ்க்கு வில் சப்ளிமெண்ட் தம் வித் ஃபோலிக் ஆசிட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 months. டேட் பாசிட்டிவ்னா மோர் தேன் 2+ இருக்கணும். ஸோ இது ஒன்று. வேறு மற்றபடி யூஸ்வலாட்டு பாசிட்டிவ்னு வராது. அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஜாண்டிஸ் ட்ரீட்மெண்ட்டோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபீடிங் இஷ்யூஸை பற்றி அதை மட்டும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு யூஸ்வலி வில் டிஸ்சார்ஜ் தம். தென் ஒரு 6 to 8 weeksக்கு அப்புறம் ஒரு ஜிபி விசிட் வர சொல்லி அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் மறுபடியும் செக் பண்ணுவோம். இது ஒன்று. இது வந்து நான் சொல்கிறது வந்து டேர்ம் பேபிஸ் ஹூ ஆர் டிஸ்சார்ஜ்டு, இல்லைன்னா ஒரு லேட் ப்ரீடம், அவங்களோட ஃபீடிங் இஷ்யூஸ் அண்ட் அவங்களோட ஜாண்டிஸ் பேட்டர்ன். ப்ரீடம் பேபி என்ஐசியூக்குள்ளே அட்மிட் ஆகிருக்கக்கூடிய, ஸ்கபூவில் அட்மிட் ஆகக்கூடிய பேபிஸ்க்கு உள்ள ஜாண்டிஸ், அதோட ட்ரீட்மெண்ட் அதோட மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் வேறுபடும். நான் என்ன ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். யா, see you guys. முக்கியமான மேட்ரு மறந்துட்டேன். இதில் வந்து நீங்கள் இந்த ஸ்டூல் கலர் பார்ப்போம். ஸ்டூல் இஃப் இட் இஸ் சாக்கி ஒயிட் இன் கலர், யூ வில் திங்க் ஆஃப் பிலியரி அட்ரிஷியா. இது மறக்கக்கூடாது. ஸோ சாக்கி ஒயிட் கலரில் ஸ்டூல் கலர் கேட்போம், எப்போவுமே வந்து ஸ்டூல் கலர் கேட்போம். அது ஒன்று வந்து ஒரு அலார்மிங் சைன். சாக்கி ஒயிட் கலர் இருக்குன்னா வில் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிலியரி அட்ரிஷியா. அதோட ஒர்க்கப் தனி, அல்ட்ராசவுண்டு, ஹிடா ஸ்கேன், அப்படி கொஞ்சம் அது வேரிடாக போகும். ஸோ இந்த ஒரு கொஷின் நீங்கள் மறக்கக்கூடாது. மற்றபடி நான் காமனாக சொன்ன மாதிரி ஜாண்டிஸ் வருதுனாலே பேபிக்கு இன்அடிக்கேட் ஃபீட்ஸ் இருக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ். அதை வந்து நீங்கள் சரி பண்ணிங்கனாலே ஜாண்டிஸ் ப்ராப்ளம் யூஸ்வலாக சார்ட் அவுட் ஆகிடும். ஓகே, சில பேபிஸ் தான் ஃபோட்டோதெரப்பி போவோம். ஃபோட்டோதெரப்பி போனதுக்கப்புறமும் யூ வில் கண்டினியூ ஃபீட்ஸ் நிறைய கொடுக்க தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜாண்டிஸ் இந்த ஃபோட்டோதெரப்பியில் இருக்கும்போது ஒரு 30 minutes நீங்கள் வந்து பேபியை ஃபீட் பண்ணதுக்கோ நாப்பி சேஞ்ச் பண்ணக்கோ வெளியே எடுத்துக்கலாம். மற்ற டைம்லாம் ஃபுல்லாகவே ஃபோட்டோதெரப்பியில் தான் இருக்கும். ஐஸ் அண்ட் ஜெனிட்டல்ஸ் வந்து கவர்டாக இருக்கும். மற்றபடி ஃபுல் டைம் கண்டினியூ பண்ணுவீங்க ஃபோட்டோதெரப்பியில். I think we have covered most of the things. See you guys in another video. Bye-bye.